ஹாய் வியூவர்ஸ், அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, காரகத்துவம் அப்படின்ற டாப்பிக்கில் அடுத்த கிரகம் சந்திரனை பற்றி. சந்திரன் உடனே பொதுவாக எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, சந்திரன் மாத்ருகாரகன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் மாத்ருகாரகன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரனானது பூமியை மட்டுமே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். பூமியை மட்டுமே கதி என்று சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். தாய் எப்படி தன் பிள்ளையை காக்கின்றாலோ அது மாதிரி இந்த பூமியை சந்திரனானது தன் பிள்ளை போல் பாவித்து பூமியே கதி என்று அரவணைத்து சுற்றி கொண்டு வருகிற ஒரு கிரகம். அதனால தான் சார் தாய்க்கு காரகன் அப்படின்னு சந்திரனை சொல்கிறாங்க. மித்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றிட்டு வருது. சந்திரன் ஆனால் சூரியனை சுற்றலை. பூமி சூரியனை சுற்றுறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு சந்திரனும் சூரியனை சுற்றுற மாதிரி தெரிகிறது. ஆனால் சந்திரன் ஆக்சுவலாக பூமியை மட்டுமே சுற்றிட்டு வருது. அப்போ என்ன சார் நமக்கு தோணுதுன்னா, தாய் தன் பிள்ளை மேல் எவ்வளவு பாசமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த சந்திரனானது பூமியை ஒட்டியே சுற்றி கொண்டு வருகிறது. பூமியே கதி என்று இருக்கிறது. அப்போ இந்த தாய்க்கு சந்திரனே காரகர்னு சொல்லலாமா சார்? அதே போல் தாய் மட்டுமல்ல, தாய்க்கு சம்பந்தமான தாய் வழி சொந்தங்கள் அனைவருக்கும் சந்திரனே காரகர். சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கிறது? 27 நாட்கள் எடுத்துக்கிறது. ரொம்ப ஆராய வேண்டாம். இந்த விஷயத்தை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக சொல்கிறேன். இந்த பெண்களுக்கான மென்சாச்சுரல் பீரியட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 27 டேஸ் சார். அதனால தான் இந்த சந்திரனுக்கு தாய்மையை காரகத்துவமாக கொடுத்துருக்காங்க. சந்திரன் வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கிற கிரகங்கள்லே சந்திரன் அதிவேகமாக சுற்றக்கூடிய கிரகம். 27 நாளில் பூமியை சுற்றி வந்துடுது. அப்போ என்ன சார் அர்த்தம்? ஸ்பீடு. சந்திரன் ரொம்ப ஸ்பீடான கிரகம். அப்படிங்கும்போது சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்ற காரகத்துவத்தை சொல்லலாம். வேற எதுக்கு சார் சந்திரனை காரகமாக சொல்லலாம்? சந்திரன் உடலுக்கு காரகர் சார். எப்படி உடலுக்கு காரகர்னு சொல்கிறோம்? சந்திரன் ஒரு மாதத்துக்கு வளருது, அப்புறம் தேயறது இல்லையா? வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்போது நம்ம உடல் எடுத்துக்கோங்க சார். உடல் சின்ன வயசுலேருந்து உடல் வளருதா, அதுக்கப்புறம் வயசான போது என்ன சார் ஆகுறது? தேயறது. இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் சார். அப்போ உடலுக்கு சந்திரனே காரகர். அந்த உடல் வளர்றதுக்கு, அது உடலுக்கு தேவையான உணவுக்கும் சந்திரனே காரகர். உணவுனா இயற்கை அனைத்துக்கும் சந்திரனே காரகர். வெள்ளையான நிறமுடைய உணவுகள் அனைத்துக்கும் சந்திரனே காரகர். எளிதில் கெடக்கூடிய பொருள் அனைத்துக்கும் சந்திரனே காரகர். எப்படி சார் எளிதில் கெடக்கூடிய பொருளுக்கு சந்திரனே காரகர்னு சொல்கிறோன்னா, சந்திரன் அதிவேகமாக சுற்றக்கூடிய கிரகம். ரொம்ப ஸ்பீடாக சுற்றுறது. அப்போ எளிதில் ஈஸியாக கெடக்கூடிய உணவுப் பொருளுக்கும் சந்திரனே காரகர். அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி திதிக்கு பார்த்துருப்பீங்க. கடலில் போய் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கடல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு கடல் பார்த்திங்கன்னா கொந்தளிக்கும், அலைகள் அதிகமாக அடிக்கும். இதுக்கும் என்ன சார் ஒத்துமை? சந்திரனுக்கும் இதுக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னா, நீர்நிலைகளில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. கடலில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தா அனைத்து நீர்நிலைகளுக்கும் சந்திரனே காரகர். இப்படி தான் சார் கம்பேர் பண்ணி நம்ம காரகத்துவத்தை டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ராசி கட்டத்தில் பாருங்கள், சந்திரனுக்கு எந்த ராசி சார் கொடுத்துருக்கு? கடகம். அப்போ அந்த கடகராசி என்ன மாதிரியான சுபாவங்களுடைய, ஏற்கனவே சுபாவங்கள்ன்ற வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். சந்திரனுக்கு எந்த மாதிரியான சுபாவங்கள் சார் அந்த கடகராசிக்கு? நீர் ராசி. அதனால் நீர்நிலைகள், அனைத்து நீர்நிலைகளுக்கும் சந்திரனே காரகர். திரவ பொருட்கள், நீர் என்ன சார்? திரவமா சாலிடா? திரவம். அப்போ அனைத்து திரவ பொருள்களுக்கும் சந்திரனே காரகர். சரி, இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எதை சார் பார்க்கணும்? சந்திரன் நிலையத்தான் பார்க்கணும்.
சந்திரன் நிலை நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் சார் காரகத்துவங்களை பாவங்களோடு ஒப்பிட்டு அதோட பலன்களை சொல்கிறது. அதோட பலன்களை இந்த மாதிரி சந்திரனோட என்னென்ன இது சம்பந்தமாக இருக்கோ அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட காரகங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் தெரியும். இப்போ வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லிட்டோம். தானியத்தில் நெல், பயிர்கள், விவசாயம் இதெல்லாம் வந்து சந்திரனோட காரகத்துவம் தான் சார். ஒரு சோடா கடை வைக்கிறோன்றாரு, அப்போ சந்திரன் நிலை நல்லா இருக்கணும். இந்த மாதிரி தான் சார். திரவ பொருட்கள் அனைத்துக்கும் சந்திரனே காரகர். தாய்க்கு காரகர், தாய் சொந்தங்களுக்கு காரகர், உணவுக்கு காரகர், அனைத்து உணவுக்கும் காரகர், இயற்கை அனைத்துக்கும் சந்திரனே காரகர், நீர்நிலைகளுக்கு சந்திரனே காரகர், வெண்மை நிறத்துக்கு சந்திரனே காரகர், தானியங்களில் நெல்லுக்கு சந்திரனே காரகர், அந்த நெல்லை விளைவிக்கக்கூடிய விவசாயத்துக்கு சந்திரனே காரகர். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரகத்து வரும். அது ஸ்பீடான கிரகம்ன்றதுனால சுறுசுறுப்புக்கும் சந்திரனே காரகர். அவ்வளோதான் சார். வேறு என்ன சார் காரகங்கள் சொல்லலாம்? இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பால் பிஸ்னஸ் பண்ணலாமா சார் அப்படின்னா எதை சார் பார்க்கணும்? சந்திரனை தான் பார்க்கணும். ஏன்னா பால் வெண்மை நிறம், திரவ பொருள். அதனால் பால் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவர் சந்திரன் நிலை நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இரத்த ஓட்டத்துக்கும் சந்திரனே காரகர் சார். உடலில் இருக்கிற இரத்த ஓட்டத்துக்கு சந்திரனே காரகர். எப்படி சார் இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம்? ஓட்டம்னா என்ன? ஸ்பீடு. சந்திரன் அதிவேகமாக சுற்றக்கூடிய கிரகம். அப்போ ரத்தம் வேகமாக தான் சார் ஓடுறது. அப்போ அந்த இரத்த ஓட்டத்துக்கு சந்திரனே காரகர். அதனால் வரக்கூடிய ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், அதுக்கும் சந்திரனே காரகர். அப்புறமா சந்திரனுக்கு இன்னொரு காரகத்துவம் உண்டு, மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். மனசுக்கு சந்திரனே காரகர் சார். ஒருத்தருடைய மனசு நிலையற்ற கிரகம் சந்திரன் அப்படின்றதுனால மனசு நிலையாக இருக்குமா சார்? நிலையற்றது. மாறி மாறி இப்போ ஒன்று நினைப்போம், அப்புறம் ஒன்று நினைப்போம். அந்த மாதிரி நிலையற்ற கிரகம் அப்படின்றதுனால இந்த மனசுக்கும் சந்திரனே காரகர். ஒருத்தர் மென்டலி அஃபெக்டட் பர்சன் அப்படின்னா அவருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கணும் சார். அந்த மாதிரி மனசுக்கு சந்திரனே காரகர். அப்புறம் இடமாற்றம், அனைத்து விதமான மாற்றங்கள், இடமாற்றம் எல்லாத்துக்கும் சந்திரன் தான் சார் காரகர். இப்போது சென்னையிலேருந்து இங்கே திருப்பதி அங்கே போகிறோன்னு வைங்க சார். இடம் மாறுறதா, இடம் பெயர்றோமா, அந்த இடம் மாற்றத்துக்கு சந்திரனே காரகர். இடமாற்றம் மட்டும் அல்ல, அனைத்து விதமான மாற்றங்கள் எல்லாத்துக்கும் சந்திரன் தான் சார் காரகர். அப்போ மாற்றங்கள்னு வரும்போது அடுத்து என்ன சார் தோன்றுது? பயணம். அனைத்து விதமான பயணங்களுக்கும் சந்திரனே காரகர். பயணம் அப்படிங்கும்போது இப்போ இடமாற்றம் சொல்லிட்டோம், இடமாற்றம் பயணம் இல்லாமல் வருமா சார்? அந்த மாதிரி பயணங்களுக்கு சந்திரனே காரகர். நன்றி.